நானே இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன், எதிர்பார்த்திருக்க மாட்டேன். லைக் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் கூட நான் எதிர்பார்த்திருக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு. அப்படி வந்து ஒரு கிளப் கிட்ட வந்து ஒரு கிளப் ஆண்ட நீங்க உங்களே நீங்க கொடுத்துக்கிறீங்க. அந்த கிளப்பை வந்து உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை, உங்களுடைய நாளை, உங்க வாரத்தை வந்து டிசைட் பண்ண வைக்கிறீங்க. அப்பேற்பட்ட ஒரு டீமான ஒரு எந்த ஸ்போர்ட்ஸ் டீமான இருக்கட்டும் சரி, லைக் வந்து ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, இல்ல அமெரிக்கன் ஃபுட்பாலு, பேஸ்பால், பாஸ்கெட் எது வேணாலும் இருக்கட்டுமே, லைக் வந்து ஒரு கிளப் நீங்க இத்தனை வருஷமா பாக்குறீங்க, இத்தனை வருஷம் சப்போர்ட் பண்ணீங்க, லைக் வந்து ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ அது வேற விஷயம். பட் நீங்க கிளப் வந்து தீவிரமா பார்த்துட்டு இருக்கீங்க. அப்பேற்பட்ட ஒரு கிளப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து லைக் நடக்குதுன்னு கேட்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு என்னடா அது அவ்வளவுதானா, நம்ம வந்து இவ்வளவு நாளா நம்ம வந்து நமக்குன்னு சொந்தமானது ஒண்ணு வந்து புடுங்கின்னு போறாங்களே அப்படின்னு. ஏன்னா அது வந்து ஒரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் மட்டும் அல்லாம உங்களுக்கு ஒரு சொந்த மாதிரி அது. இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட் பேட்டையோ இல்ல ஒரு ஃபுட்பாலையோ இல்ல பிடிச்ச ஒரு கிட்டையோ வந்து யாரோ தூக்கின்னு போனா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு மட்டும், லைக் எனக்கு மட்டும் இல்ல, எத்தனையோ பேர் வந்து சென்னை எஃப்சி வந்து நிறைய பேர் பாக்குறாங்க. நான் வந்து என்னால முடிஞ்சது நான் இங்க இருந்து நான் பாக்குறேன், நான் சொல்றேன். பட் நிறைய பேர் வந்து சென்னையில உள்ள இருந்து லைக் அவங்க ஃபேன்ஸ் அப்படியே வந்து மேட்சுக்கு கேம் அங்கேயும் போய் அவே கேம்ஸ்க்கெல்லாம் லைக் தானே டைம் கொடுத்து காசு கொடுத்து எல்லாம் டிராவல் பண்ணிட்டு எல்லாம் பண்றானுங்க. முடிஞ்ச அளவுக்கு கோச் பிளேயர்ஸோட சில பேர் பேசலாங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங் அந்த மாதிரி வச்சிருக்கானுங்க. லைக் அவங்களுக்குலாம் வந்து லைக் ரொம்ப மனசுரைஞ்சு போயிட்டாங்க அந்த மாதிரி கேட்டோன்னு. ஏன்னா வந்து சில வாட்டி லைக் வந்து ஒரு ரூமர் மாதிரி இருக்கும், வந்து ஒரு சில பேர் கலாய் மாதிரி போடுவாங்க, ஐயோ பிராங்க்ஸ் மாதிரி போடுவாங்க, ஐயோ கிளப் வந்து ரீலோகேட் போறாங்களா அப்படின்னு, கிளப் வந்து ரீலோகேட் பண்ணி வேற ஊருக்கு போறாங்களா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு பேச்சு வந்து சில பேர் இது பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு கடைசி 2-3 நாளா வந்து அந்த ரூமர்ஸ் வந்து பயங்கர இன்டென்சிவ் ஆற மாதிரி இருக்கு. ஐ மீன் ஐ எம் ஸ்டில் ஹோப்பிங் தட் அது உண்மை இல்ல, அது பொய்ன்னு. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த பிடிவாதமான அரகண்டான அந்த ஒரு சென்னை எஃப்சி வெறியருங்கிறது வந்து டஸ் நாட் வாண்ட் திஸ் டு ஹேப்பன். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் அதை யோசிப்பீங்க இது வந்து பொய் அப்படின்னு இருக்கும்னு. ஏன்னா சில பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல, திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் திஸ் ரூமர் ஹஸ் ஹேப்பன். நீங்க ஞாபகம் இருக்கும் தெரியல, பிஃபோர் கோவிட் அந்த 2019-20 அப்புறமா வந்து அப்பயே ஒரு சின்ன ரூமர் மாதிரி இருந்துச்சு, சென்னை வந்து அகமதாபாத் மாதிரி மூவ் பண்ணுவாங்களா இல்லையா. நான் ஆர்டிகல் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் தட் அவுட், பட் அது ஒரு சின்ன ரூமர் இந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த ரூமர் எப்படி இன்டென்சிஃபை ஆச்சுன்னா, ரொம்ப நாளா சைனிங் வரல, எக்ஸ்டென்ஷன் வரல, எந்த டாக்கும் வரல. எல்லா கிளப்ஸும் பண்ணியிருந்தாங்க, நம்ம இந்த சென்னை மட்டும் ரொம்ப லேட் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி ஆஃப்டர் த சீசன் தட் அந்த ஃபைனல்ஸ் போன சீசனுக்கு அப்புறமா வந்து ஃபைனல்ஸ் போன சீசனுக்கு அப்புறமா வந்து லைக் எந்த ஒரு நியூஸும் இல்ல, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல சென்னை எஃப்சில இருந்து. அப்புறம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு, ஐயோ ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறமா ஃபைனலி அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த நாள் வந்து நேத்து மணி ஞாபகம் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஜெரி ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து ஞாபகம் போட்டோன்னே அப்பாடா நம்ம இங்கேயும் போறோம், நம்ம இங்க தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு முடிவோட வந்தேன் நான். இஃப் யூ ரிமெம்பர், உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட்ஸ்ல போடுங்க அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. சரி, அதெல்லாம் தாண்டி இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கோம், இத்தனை வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கோம், we have been doing something, கிளப்புக்கு பேர் ஆடிட்டு இருக்கோம். வெதர் we are நல்லா ஆடுறோமோ கேவலமா ஆடுறோமோ, அட்லீஸ்ட் கிளப் ஆட்ஸ் இருந்தது. லைக் வந்து பிளேயர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பார்த்துனாங்க, ஃபாரினர்ஸ் வந்தாங்க போனாங்க, இந்தியன் பிளேயர்ஸ் வந்தாங்க போனாங்க, அதெல்லாம் ஓகே. பட் இப்போ வந்து லாஸ்ட் இந்த 1 இயராவே வந்து கொஞ்சம் சயின்ஸ் பாக்குறோம் தட் என்ன இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது அப்படின்னு. லைக் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் பீயிங் இந்த சீசன் வந்து பிளேயர்ஸ் வந்து எல்லா பிளேயர்ஸும் ஒரே ஹோட்டல்ல தங்கல, எஸ்பெஷலி இந்த ஹோம் கேம்ஸ்க்குலாம். அவே கேம்ஸ் ஆப்வியஸ்லி இருப்பானுங்க, பட் ஹோம் கேம்ஸ்க்குலாம் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல தங்கல. லைக் ஃபாரினர்ஸ் மட்டும் ஹோட்டல் தங்கினாங்க, மீதி பிளேயர்ஸ் எல்லாம் ஹாஸ்டலோ லைக் அபார்ட்மெண்டோ சம்திங் அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி தனித்தனி தங்கினாங்க. அப்பவே வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க், என்னடா அது இந்த பேசிக் இந்த ஸ்டே பண்றதுக்குள்ள அந்த கிளப் கிட்ட காசு இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது முதல். இது ரெண்டாவது வந்து இப்போ ரீசெண்டா நடந்த இந்த சூப்பர் கப்காக பிராக்டிஸ் பண்ணி லைக் வந்து வரப்போ லைக் இந்த ஃபிளைட் இது பண்ணது, இந்த மெட்ரோல போறது, இந்த பிளேஸ் மெட்ரோல போறது, சில பேர் லைக் வேற மாதிரி இந்த பஸ்ல மாதிரி போறது, இதெல்லாம் வந்து பாக்குறப்போ டேய் கிளப் கிட்ட இது கூட வர காசு இருக்காது அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு. பிகாஸ் லெட்ஸ் பி ஆனஸ்ட், சென்னை எஃப்சி இத்தனை நாளா ராஸ்டா தான் பண்ணிட்டு இருக்கானுங்க.
ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வருஷமும் பல கோடிங்களை செலவு பண்றோம். கொஞ்சோண்டு தான் ரிட்டர்ன் வந்து மீதி எல்லாமே லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு. மீதி எல்லாமே லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அண்ட் வந்து கிளப் இஸ் நாட் செல்ஃப் சஸ்டைனிங். கிளப் வந்து இட்ஸ் நாட் லைக் எவ்ரி இயர் வந்து கோடி லைக் கொஞ்சம் ஒரு 10,000 20,000 பணம் லூஸ் பண்ணா மேபி ஓகேன்னு சொல்லலாம். பட் ஒவ்வொரு வருஷமா நம்ம கோடியே வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து லூஸ் பண்ணும்போது யூ டென் டு கொஸ்டின் யோர்செல்ஃப் இந்த கிளப் வந்து எவ்வளவு நாள் தான் தாங்கும், ஒவ்வொரு வருஷமா லாசஸ்ல போயிட்டே இருக்குமா அப்படிங்கறத உங்களே நீங்க கேள்வி கேட்டுப்பீங்க. அண்ட் வந்து டிபெண்டிங் ஆன் ஓனரோட இன்ட்ரெஸ்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஏன்னா they should be willing to spend till the point where okay கிளப் ஓரளவுக்கு சஸ்டைனிங்கா கிளப் ஓரளவுக்கு லைக் வர ரெவென்யூஸ் வச்சுன்னு லைக் இந்த ஸ்பான்சர்ஷிப், டிவி ரெவென்யூ எக்ஸெட்ரா, டிக்கெட் சேல்ஸ், மர்ச்சன்டைஸ் சேல்ஸ் எக்ஸெட்ரா ஸோ நிறைய வேஸ் ஆஃப் ரெவென்யூ இருக்கு. அந்த மாதிரி கிளப் செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கிற வரைக்கும் ஓனர்ஸ் வந்து அவங்க கையில் அவங்க பாக்கெட்ல இருந்து காசு போட்டு தான் ஆகணும். ஏன்னா அதான் பிரான்சைஸ் ஸ்போர்ட்டோடைய உண்மை. ஏன்னா நீங்க வந்து இது வந்து இந்தியன் ஸ்போர்ட்டை விட்டு அமெரிக்கன் ஸ்போர்ட்டை எடுத்து பாத்தீங்கன்னாலும் நான் இங்க அமெரிக்கால இருக்கேன். அமெரிக்கால வந்து நிறைய பிரான்சைசஸ் வந்து ஊரை விட்டு ஊர் போயிருக்கானுங்க. லைக் ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி இன்னொரு ஊருக்கு போயிருக்கானுங்க. லைக் அது வந்து பிரான்சைஸ் மூவிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து புதுசு கிடையாது. ஆனா வந்து அது நடந்திருக்கு. அது வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. when a owner decides to relocate to somewhere else. ஏன்னா ஐஎஸ்எல்லே பார்த்தோமே, ஃபர்ஸ்ட் டெல்லி டைனமோஸ் வந்து ஒடிஷா எஃப்சிக்கு வந்து மூவ் பண்ணிட்டானுங்க. அப்புறம் பூனே சிட்டி வந்து ஹைதராபாத் மூவ் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஐ லீக் கிளப்ஸே நிறைய பேர் சென்னை சிட்டி வந்து இழுத்து மூடி வேண்டியதான் போச்சு. 10 பிசா இல்ல, லைக் எவ்வளவு குரோயிங் காஸ்ட் நிறைய இருக்கு அந்த மாதிரி. அப்புறம் அதுக்கு கீழே இருக்க அந்த ஐ லீக் செகண்ட் டிவிஷன், அப்புறம் இந்த லோக்கல் கிளப்ஸ் எல்லாம் வந்து டிராவல்ஸ் அந்த ஏஎஃப்எஃப் வந்து சரி லைக் அவ்வளவு இது பண்றது இல்ல, டிராவல் சப்சிடியை கட் பண்றாங்க, டெலிகாஸ்ட் ஒழுங்கா இல்ல. ஓனர்ஸ் அவங்க காசு அவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து எவ்வளவுதான் அவங்களாலையும் செலவு பண்ண முடியும் பாவம். லைக் ஒரு டீமுக்கு பேசிக்கா சொல்றேன், மத்தெல்லாம் கூட பேசிக்கா ஒரு டீம்ல ஒரு டோர்னமெண்ட் நடத்துறீங்கன்னா லைக் எஸ்பெஷலி when it involves traveling, நீங்க வேற வெளியூருக்கு போய் நீங்க ஆடணும்னா ஒரு டீம்ல ஒரு 15 பேர் நீங்க வந்து மேய்க்கிறதுக்கே 15 பேரை வச்சு லைக் அவங்களுக்கு வந்து டிக்கெட் காசு, அவங்க தங்குற இடம், அவங்க திங்கிற சோறு, வேற ஏதாவது மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் வேற ஏதாவது நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு மேட்சுக்குனாலே ஒரு 2 3 4 மேட்ச் ஒரு ஃபுல் சீசன் ஓவர் தி கோர்ஸ் ஆஃப் தி சீசன் எவ்வளவு ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் அப்படியேப்பட்ட பட்சத்துல வந்து லைக் ஒரு பெரிய பிரச்சனை இந்தியன் ஃபுட்பால் இதுல வந்து யாரும் ஜம்ஷெட்பூரை தவிர்த்து யாருமே அவங்க ஓன் ஸ்டேடியம் கிடையாது. எல்லாருமே ஸ்டேடியத்துக்கு வாடகை கட்டுறாங்க. இப்ப சென்னையிலே பார்த்தோன்னா நேரு ஸ்டேடியத்துக்கு வாடகை கட்டுறோம். ஒரு டைத்துல ஐ திங்க் we are paying 2 lakhs per match. இப்ப எவ்வளவுன்னு தெரியல, பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சென்னை சிட்டியும் அந்த மாதிரி பண்ணியிருந்தானுங்க. கடைசியில் ரோஹித் ரமேஷ் வந்து என்னால இது மேல கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் இழுத்து மூட்டு போயிட்டாரு. அதே மாதிரி இப்ப சென்னை எஃப்சி வந்து ரீலோகேட் பண்றது வந்து ஐ மீன் எப்படி சொல்றது, அது வந்து நமக்கு ஒரு இதுவா இருக்கே தவிர அல்டிமேட்லி பிசினஸ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவா தான் தோணும். ஏன்னா வந்து லைக் லெட்ஸ் பி ஆனஸ்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு மைனும் கொடுக்கறது இல்ல, பேக்கிங்கா எந்த இதுவும் கொடுக்கறது இல்ல. வருஷம் லாஸ்ட்ல போயிட்டு இருக்குது. டீமும் இந்த மாதிரி கேவலமா போயிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து ரெவென்யூ வரல. அவங்க எப்படிதான் யோசிப்பாங்க, நான் ஏன் வந்து வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதுவாக கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா அகமதாபாத்ல கிராண்ட் ஸ்டேடியம் அப்படின்னு ஒரு அருமையான ஸ்டேடியம் இருக்கு. நீங்க வந்து சென்னை எஃப்சி ஏஎஃப்சி கப்ல வந்து அதுலதான் ஆடினானுங்க. லைக் 2019ல when we won the ஐஎஸ்எல் கப் வந்து நம்ம அடுத்தது ஏஎஃப்சி கப்ல நம்ம ஆடினது கிராண்ட் ஸ்டேடியம்ல ஆடணும். சென்னை நேரு ஸ்டேடியம்ல ஆடல நம்ம. அது ஒரு பெரிய கூத்து, அது வேற விஷயம். அதாவது நேரு ஸ்டேடியம்ல அப்ரூவல்லாம் வாங்கி வச்சிருந்தானுங்க. அது வாங்கி முடிக்கிற பட்சத்துல வந்து அந்த அகமதாபாத்ல ஓகே பண்ணிட்டானுங்க. சோ அது இன்னொரு கூத்து நடந்து போச்சு. பட் அது வேற விஷயம். அந்த அகமதாபாத்ல வந்து அந்த கிராண்ட் ஸ்டேடியம் வந்து நீங்க இந்த ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சம்மர் ஸ்டேடியம், பயங்கரமான நல்ல ஸ்டேடியம் அது. அண்ட் வந்து அங்க வந்து நேம் மூவ் பண்ணத பேசிக்கிறாங்க. பட் அந்த கிளப் அந்த நேம் ஆப்வியஸ்லி when சிட்டி ஒரு கிளப் இன்னொரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டி மூவ் பண்ணாங்கன்னா அந்த கிளப்போட அந்த டீமே பேரே மாறும். பிகாஸ் சென்னைன்னு வச்சு வேற ஊர்ல வர்றது டஸ் நாட் மேக் எனி சென்ஸ். அந்த மேனேஜ்மெண்ட் ஒன்னா இருக்கலாம், அந்த கோச்சஸ் அந்த பிளேயர்ஸ் மேபி எல்லாம் ஒன்னா இருக்குமே தவிர இந்த சென்னை எஃப்சி வந்து சென்னையை விட்டு வெளியே போகுதுன்னு நினைச்சா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நம்ம சொந்த அண்ணன் தம்பி தங்கச்சி லைக் வந்து நம்ம இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அஸ்ங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபுட்பால் கிளப் மட்டும் இல்ல, அது நமக்குள்ள ஒண்ணு.
ஏன்னா ஒரு சென்னை எஃப்சி மேட்ச் வருதுன்னா அதுக்காண்டியே டைம் ஒதுக்கி கேட்கறவங்க நிறைய பேர் இருக்கானுங்க. நானாச்சும் வீட்டுல உட்காந்து நான் இதுலதான் பாத்துட்டு இருக்கேன். நான் சில பேர் டைம் ஒதுக்கி ஆபீஸ்க்கு லீவ் பர்மிஷன் எல்லாம் போட்டு தன்னோட சொந்த காசை வந்து கொடுத்து பஸ்ஸோ ட்ரெயினோ என்ன கன்றாவி டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கோ அதுல போயிட்டு மேட்சை பார்த்துட்டு மேட்ச் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது வேற விஷயம், தட்ஸ் டிஃபரெண்ட் ஸ்டோரி. அது பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வருது, அடுத்த நாள் ஆபீஸ் போகணும், இல்ல அது முடிஞ்சோடனே இந்த நைட் ஷிஃப்ட் போறவங்க நிறைய பேர் அதுக்கு போகணும். இப்படி இப்படி இருக்கிறவங்க கிட்ட இருந்து வந்து ஒரு விஷயத்தை தூக்கின்னு போகும்போது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங். அது வந்து ஒரு அதாவது இந்த வசுராஜ் எம்பிபிஎஸ் வந்து இந்த லேட் நாகேஸ்வர் வந்து சொல்லுவார் வந்து, ஏன்னா நீ அடிக்கல உதைக்கல உசுர மட்டும் தனியே எடுத்துட்டியரா அப்படின்னு எடுக்கிற மாதிரி இருக்கு. லைக் வந்து எப்படியாச்சும் ஐ எம் ஹோப்பிங் அகேன்ஸ்ட் ஹோப் தட் இதெல்லாம் பொய்ன்னு. ஐ மீன் இஃப் இட் ஹேப்பன்ஸ் இட் ஹேப்பன்ஸ். பட் வந்து நடக்க கூடாம இருக்க வேண்டியது வந்து நம்மளுடைய ஒரு சின்ன பொறுப்பு அது. அதனால இந்த சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் எல்லாத்தையும் நான் கேட்கறேன், முடிஞ்சா எல்லாரும் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்சா உங்களுடைய வாய்ஸ் வந்து மீடியோட வாய்ஸ், மேக் யுவர் வாய்ஸ் ஹர்ட். சென்னையின் ஆர் நத்திங் அந்த ஒரு போஸ்ட், அந்த ஒரு ஹேஷ்டேக் இருக்கு, சென்னையின் ஆர் நத்திங் சொல்லிட்டு ஆன்சர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெண்டிங் பண்ணி விடுங்க. அண்ட் make sure this reaches the owners because they have to know that what this means to us. ஏன்னா that is what என்னால முடிஞ்சது ஓரளவுக்கு நான் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது வந்து ஏதாவது கொஞ்சம் செலவு லைக் என்னால இதுக்கு மேல பேச முடியல. லைக் யூ கைஸ் நோ மீ, நான் வந்து வார்த்தை அப்படி விட்டுருவேன். என்னாலே இதுக்கு மேல பேச முடியலன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு வந்து எனக்கு இந்த நியூஸ் வந்து அப்ப எனக்கு பாதிப்பு பண்ணுச்சு. ஏன்னா 2-3 பேர் வந்து லைக் காத்தால இன்ஸ்டாகிராம்ல அப்படி எல்லாம் மெசேஜ் கேட்க, என்ன ப்ரோ சென்னை எஃப்சி ஆச்சே, சென்னை எஃப்சி ஆச்சே, ரீலகேட் பண்ண பேரை மாத்தாங்களான்னு. அதெல்லாம் வந்து இதெல்லாம் நடக்கும்னு ப்ராசஸ் பண்றதுக்கே எனக்கு இன்னும் எதுவும் ஆல. லைக் நடக்கல, பட் நடக்கும்னு நினைக்கிறதே வந்து என்னால ப்ராசஸ் பண்ண முடியாதப்போ நடந்துச்சுதான் நல்லா உறைஞ்சு போயிடுவாங்க. நிறைய பேர் கேட்பீங்க, நீ வந்து சென்னை எஃப்சி பத்தி இவ்வளவு ரேண்ட் பண்றியே, அந்த நீ பிளேயர்ஸ் பத்தி இவங்க நல்லா இருக்காங்க நல்லா இல்லன்னு சொல்றியே, லைக் வந்து ஒருவேளை கிளப் போச்சுன்னா வந்து நீ இந்த மாதிரி சொல்ல மாட்டியே அப்படின்னு. டேய் அதான் தட் இஸ் த ஹோல் பாயிண்ட். அதான் பாயிண்டே. நீ உன் கிளப் இவ்வளவு நேசிக்கிறதுனால தான் நீ இவ்வளவு கழுவி ஊத்துற. நீ கிளப்ப நீ சப்போர்ட் பண்ணனா அவன் எக்கேறு கட்ட போறான்னு நீ கண்டுக்க மாட்டே. நீ அதே மாதிரி நான் வந்து இந்த சென்னையை பத்தி பேசுறதோ இல்ல மேனேஜர் பிளேயர்ஸ பத்தி பேசுறதோ வந்து நல்லதை பேசுறதோ கெட்டதை பேசுறதோ அது வந்து எனக்கு பிடிக்கும். ஐ லைக் டு வாய்ஸ் மை ஒப்பீனியன் the way I can. உங்களுக்கு என்னோட ஒப்பீனியன்ஸ் பிடிக்காது தட்ஸ் a different story. அது வந்து அக்ரி பண்ணலாம் டிஸ்அக்ரி பண்ணலாம் வாட் எவர் இட் இஸ். பட் வந்து எனக்கு வந்து நான் வந்து சென்னையை பத்தி பேசினதுக்கு வந்து எனக்கு வந்து நிறைய பேர் வந்து லைக் so many of you have given me support. அதுக்கு மேல நான் சொல்ல வேண்டிய எதுவுமே அவசியம் இல்லை. தட் இஸ் வாட் சென்னை மீன்ஸ் டு மீ. ஏன்னா நான் டைட்டில் யோசிச்சேன் சென்னை பத்தி நான் பேசணுமான்னு என்னோட யூடியூப் சேனல்ல நான் வந்து ஸ்டார்ட் பண்றப்போ. பட் நான் பேச ஆரம்பிக்க நிறைய பேர் வந்தீங்க. தட் இஸ் வாட் சென்னை மீன்ஸ் டு மீங்க. நான் வந்து ஆபீஸ்க்கு லீவ் எல்லாம் போட்டு சென்னை எஃப்சி பாத்துக்கீங்க. அமெரிக்கால வேலை செய்யற நான் வந்து ஆபீஸ்க்கு ஹாஃப் டே லீவ் போட்டு சென்னை பாத்துக்கீங்க. தட் இஸ் வாட் சென்னை மீன்ஸ் டு மீங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஹோம் கேமும் நான் வந்து 5 டிக்கெட் நான் வந்து ஸ்பான்சர் பண்ணேன். குழந்தைங்களுக்கு 5-10 டிக்கெட் ஸ்பான்சர் பண்றேன். என்னோட நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல இருந்து நான் வந்து ஸ்பான்சர் பண்றேன். நான் சும்மா எனக்கு பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. பட் நான் பண்றேன். வை? பிகாஸ் ஐ வாண்ட் சென்னை. ஐ லவ் சென்னை. ஐ வாண்ட் கிட்ஸ் டு see சென்னை. எல்லாருமே பார்த்து ஓ இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு பிளேயரா நம்ம எப்பயாச்சும் வந்தா ஒரு மாதிரி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அவங்களும் நினைக்கணும். ஓகே நம்மளும் ஃபுட்பால் பிளேயர் ஆகலாம், நம்மளும் வந்து நேரு ஸ்டேடியம்ல வந்து இவ்வளவு ஒரு சப்போர்ட்டிங் ஃபேன்ஸ் கீழே பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு இதை அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் தட் இஸ் நான் திரும்ப சொல்றேன், நான் வந்து பண்ணிட்டே இருப்பேன். ஐ வில் கீப் ஆன் டூயிங் தட் அண்ட் ஐ வில் கீப் ஆன் நான் பண்ணிட்டே இருப்பேங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து நான் வந்து ஐம் திஸ் க்ளோஸ் டு பிரேக்கிங் டவுன்ங்க. நான் வந்து ஜெனரலா அடற டைப் கிடையாது. பட் ஐம் திஸ் க்ளோஸ் டு பிரேக்கிங் டவுன்ங்க. அந்த மாதிரி அண்ட் இத்தனை நியூஸ் கேட்டதுக்கே என்னோட பேர் வந்து லைவ் போடுங்கன்னு கேட்டாங்க. பட் ஐம் லைக் நான் வந்து நியூஸ் அஃபிஷியலா வரட்டும்,
அதுக்கப்புறமா ஒரு லைவ் போட்டு எல்லாமே சேர்ந்து கதறுவோம். லைக் இஃப் திஸ் நியூஸ் இஸ் டர்ன்ஸ் அவுட் டு பி அஃபிஷியல், which is mostly official தான். லைக் ஆஃப் கோர்ஸ் வந்து ரீலோகேஷன் வந்து அகமதாபாதோ ஹைதராபாதோ அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அண்ட் வந்து பாப்போம், லெட்ஸ் see what happens. fingers crossed. எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க, எல்லாரும் வேண்டிக்குவாங்க இந்த மாதிரி நடக்காது. ஏதாச்சும் ஒரு மகமாய ஒரு ஆத்தா ஒரு சக்தி வந்து இந்த இதை அப்படி நிறுத்தணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த அல்பமான கிரீடியான ஒரு சென்னையின் ஃபேனு அதுதான் வந்து இட் வாண்ட்ஸ் தட். அதுக்கு மேல சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லைங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து லைக் ஜஸ்ட் டூ வாட் எவர் யூ கேன், லைக் இந்த கிளப்பை காப்பாத்துறதுக்கு. ஏன்னா நம்ம கிளப்பை நம்ம தான் காப்பாற்றணும், வேற யாரையும் காப்பாற்ற முடியாது. என்னோட சைட்ல இருந்து ஏதாவது உதவி வேணும்னு சொல்லுங்க. நான் என் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் ஏதாவது ஒன்று லைக் கொஞ்சம் மானிட்டரி சப்போர்ட் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. ஐ வில் டூ மை பெஸ்ட் டு சப்போர்ட் அண்ட் ஐ வில் டூ வாட் ஐ கேனுங்க. அண்ட் fingers crossed and hoping.